ஹாய் காய்ஸ், வணக்கம் டு கவ் கார்னர். விளையாட்டு செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் பிகேஎஸ். இந்த பக்கம் அந்த டிவிக்கு சைடு நம்ம வந்துட்டு சிஎஸ்கே மேட்ச் தெரியும், எல்லாம் மன கஷ்டத்தில் இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் உடலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. கொஞ்சம் கோயில் அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதான் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, சரியா தூங்கல. முதல்ல ஒரு அப்பாலஜியோட ஆரம்பிச்சுக்கிறேன். நான் சிஎஸ்கே எல்எஸ்சியோட இது கார்த்திக் சர்மா அப்பாலஜி ஃபார்ம் கூட போட்டுடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ் காட்டினாரு. செகண்ட், நான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியே ஆகும். யாருமே ருத்ராஜ் சைட் போயிடாதீங்க. யாருமே சிஎஸ்கே மேல தப்புன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க கைஸ். லிட்டரா இன்ஜுரி 11 சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு எடுப்பாங்க இன்ஜுரி 11 அப்படின்ட்டு. ஒரு டீமுக்கு இன்ஜுரி 11 நடந்து பார்த்துருக்கீங்களா? இங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு இன்ஜுரிஸ் எல்லாம் ஒரு டீம்ல நடந்தும் அந்த டீம் ஓரளவு 5th பிளேஸ் இருக்குதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா ஏதோ சப்ஸ்டியூட்ஸுக்குலாம் ஒன்றும் இதுவும் ஆகல. ஒருத்தர் இந்த மேட்ச் ஆடுறான்னா அடுத்த மேட்ச் அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. அதுவே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக தான் இருக்கு. லைக் இந்த சீசன் இப்போ இத்தனை மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றது ஓவர்டன் வந்து இதுவானதெல்லாம் சரியான டிராபேக். நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது, சரியான டிராபேக் லிட்ரலா. இது எனக்கு தெரியல, நான் எப்படி சிஎஸ்கே ரெக்கவர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆல்ரவுண்டர் அந்த இதுவே அது ரொம்ப பெரிய இது. லைக் ரொம்ப இன்ஜுரிஸ் எடுத்து பார்த்தா நேத்தன் எலிக்ஸ் ஃபர்ஸ்டே காலி, கலில் நல்லா போட்டுதான் கலில் காலி, மாத்திரை நல்லா ஆடிதான் மாத்திரை காலி, ராமகிருஷ்ணா கோஷனோத்த வந்தான் அவனும் காலி, அப்புறம் இப்போ ஓவர்டன் காலி. வேற யாரா விட்டனா நம்ம தங்க தலைவர் கரெக்டா பாருங்க, 7வது நம்பர் அவர் தான் வராரு. 7 ஃபார் a ரீசன். தலையும் காலி. வேற யாருன்னா விட்டனாடா? இருக்காங்கடா, இன்னும் இவெல்லாம் இருக்கானேடா. பேர் என்ன, இந்த நேத்தன்லி சொல்லிட்டல, நேத்தன்லி சொல்லிட்டேன். இவனும் இன்ஜூரா தான் இருந்தான். அந்த பிரவீஸும் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இன்ஜுரி தான். பிரவீஸ் ஸ்பென்சரும் இன்ஜுரி தான். இவன் குர்ஜப்ரீத்தும் இனிஷியல் மேட்ச் இன்ஜுரி தான்டா. இவ்வளவு இன்ஜுரிஸ் வச்சுட்டு ஒருத்தன் இவ்வளவு தூரம் அவனோட என்ன இதுல என்னன்னா ருத்ராஜும் உட்கார வேண்டியதுதான் இன்ஜுரிலாம். கைய பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த பால் ஜிடி மேட்ச்ல ஹிட் ஆகி அது ஒரு மாதிரி கண்ணி போய் கிடக்குது அவன் இந்த பர்பிள் கலர்ல. ஆனாலும் இஸ் பிளேயிங் ஃபார் இட். என்னதான் நம்ம சொன்னாலுமே அவனோட மென்டல் ஸ்டேட்னு ஒருத்தர் இருக்கு. லைக் இப்படி ஒரு லிட்டரா ஒரு ஹேண்டிகேப் டீம் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் அவன் வந்து டீமோட ஜெல் ஆகி அவன் செட் ஆகி ஆடுறதுக்கு பிளே ஆஃப் இன்னும் 2 மேட்ச்ல இருக்கு. நான் இந்த தடவை ஓப்பனாக சொல்றேன், இந்த தடவை நான் வந்து சிஎஸ்கே ஒரு வார்த்தை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவங்க மென்டல் ஸ்டேட்டும் அடி வாங்கியிருக்கோம். ஓவர் 10ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான், அவனும் காலி. மாத்திரை ஒரு இன்னும் அடி அடிச்சான் அவனும். அது வந்து ரொம்ப 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 ஹார்ஷா இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப தப்பு கைஸ். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாவே இருக்கக்கூடாது என்ன கேட்டா. இவ்வளவு இதுவாகி அவனுங்க இப்பயோ 5th பிளேஸ், அதுவும் நெட் ரன் ரேட்ல கம்மியா இருக்கானதான் 5th பிளேஸ்ல இருக்கானு நம்ம பசங்க. எனக்கு நீ ஏதாவது சொல்றியாடா தருணே? எனக்கு ஃபர்ஸ்ட் கார்த்திக் சர்மா விஷயத்தை பத்தி பேசணும். நீ கேட்ட, நீ ஏன்டா கார்த்திக் சர்மாவை அடிக்க மாட்டேன்னு, அதனாலதான் கொஞ்சம் பம்மி இருந்தேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு, கொஞ்சம் வாயெல்லாம் விட்டோம்னா வந்துட்டு நம்மளையும் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். அடிச்சிட்டான். ஆக்சுவலி நானும் தான் சாரி கேட்கணும். ஏன்னா நானும் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்தேன். இவனை ஆட வைக்கலாமா, இல்லாட்டி வந்துட்டு உள்ளேருந்து வந்து வேற ஏதாவது பிளேயர் வச்சு ஆடலாமா, அந்த மாதிரிதான் நானும் ஒரு மாதிரி டவுட்ல இருந்தேன். பட் ஆடிட்டான் அவன். இதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா இந்த மேட்சுக்கும் சில பேர் குறை சொல்றாங்க. அந்த இடத்துல நீ வேற எப்படி ஆடுவ சொல்லு. இன்னொரு பக்கம் பிரவீஸ் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தான். இவனும் வந்துட்டு ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சான். பிரவீஸ் அவுட் ஆனா இவன் அப்புறம் ஆக்சிலேட் பண்ணிட்டு தான் இருந்தான் கண்டினியூஸா. அந்த இவன் ஓவர்ல வந்து ஷபாஸ் அகமது ஓவர்ல வந்துட்டு அவன் அடிச்சானே, அவன் போனும் துபே வந்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம சும்மாலாம் இருக்க வேணாம், துபையோட சேர்ந்து அடிப்போன்னு தான் அடிக்க ஆரம்பிச்சான். அவன் பர்ஃபெக்டா தான் ஆட்டு இருந்தான். ஸோ கார்த்திக் சர்மாவும் சரி. அண்ட் இவன் குறிச்சா நான் வந்து ஆக்சுவலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, 3 ஃபாரினர்ஸ் வச்சு தானே ஆடுறாங்க. நான் நினைச்சேன் ஹென்ரி வச்சு உள்ள வருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஹென்ரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு லக்னோவில் இருந்தான்னு நினைக்கிறேன் போன சீசன். ஸோ ஹென்ரி வச்சு வருவாங்க, அவனுக்கு பிச் பத்தி கொஞ்சம் தெரியும். அண்ட் ஷமிக் வந்து நல்லா வந்துச்சு பால் இன்னைக்கு இனிஷியலா, அதுக்கப்புறம் தான் அடி வாங்கினான். ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி ஹென்ரி வச்சு போவாங்க அப்படின்னு நினைச்சேன். எதுக்கு அவங்க வந்து குர்ஜாப்னீத்துக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 4 ஃபாரினர் ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. குர்ஜாப்னீத் வந்துட்டு நீ கொஞ்சம் ரன் கொடுத்தாரு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் இவனும் சரி, கம்போஜும் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப போரா போட்டான். அவனுக்கு ஒழுங்காவே வரல. கிட்டத்தட்ட 63 ரன் 2.4 ஓவர்ஸ் தான் போட்டிருக்கான். அதுல 63 ரன் அவனை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச். ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு குட் டேக் அவே. அவனுக்கு அவனை இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல வந்துட்டு ஓர்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வந்துட்டு
ஜாக்ரி ஃபோக்ஸையும் இவனையும் கூட ஃபாரஸ்டரையும் கூட உள்ள கொண்டு வந்துக்கலாம். முகேஷும் வந்து ஒரு பேட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் நல்ல செம கம்பேக் தேர்ட் ஓவருக்கு. ஸோ ஐ கெஸ் நல்ல டேக் அவேஸ் மட்டும் இந்த மேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த 2 மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிச்சே ஆகணும். 2 or die தான் நம்மளுக்கு. தோத்தோன்னா டாடாவை போய் சொல்லிட்டு அடுத்த சீசனுக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். அது எனக்கு அடுத்த அந்த 2 மேட்ச் ராகவா ஆச்சு லாரன்ஸ் சொல்வதெல்லாம் முன்பையில சொல்லுவான்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. நீ போயிடுவ ஆட்டு, இன்னும் 3 நாள்ல கோச்சு கீச்சிடலாம், நான் இருப்பேன் 10 மாசம் சோகத்துல அப்படி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு. பட் என்னால எதுவும் சொல்ல முடியல கைஸ். ஒரு நல்ல டீம் செட் ஆகி, ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு நல்ல டீம் செட் ஆகி அவன் அடிச்சிருந்தா நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம், என்னடா இந்த டீம் வச்சு மும்பை எல்லாம் கேட்கலாம், என்னடா இந்த டீம் வச்சு தோத்தீங்கன்னு ஒரு நியாயமா கேட்கலாம். இதெல்லாம் அப்படி கேட்கறதெல்லாம் ரொம்ப 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 அன்ஃபேர் கைஸ். டு பி ஆனஸ்ட் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சா வேற எந்த கேப்டனுமே இந்த அளவு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான்றது என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா அவ்வளவு நல்லா இவன் பண்ணிட்டான். போனஸுமே அந்த ஒரு ஸ்பாட் வந்து என்னதான் நம்ம சொன்னாலுமே அது ஃபுல்ஃபில் ஆகுமா என்னன்னு தெரியல. அவன் ரிதம்ல இருந்தான். மோரோவர் அவன் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த டீம்னு இல்லை. பார்ட் ஆஃப் த டீம்னா சும்மா லைக் அந்த அளவுக்கு ஓப்பனா சொல்ல போனா டூபே கொஞ்ச நாளா அப்படிதான் இருந்தாரு. பட் டூபே இப்போ பெர்ஃபார்ம் பண்றாரு. ஷுட் பி இன்னன்றதுக்காகவே வச்சு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஓவர்டன்லாம் ஃபீல்டிங்கு, பேட்டிங், போலிங் எல்லாத்துலயுமே அவன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தான் கைஸ். எல்லாத்துலயுமே கொடுத்தான். அது அவன் ஸ்ட்ரெச் பண்றானோ இல்லையோ, கேம் அவன் இன்டென்ஸா எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு ஆக்சுவலாக ஓவர்டன் பார்க்கும்போது எனக்கு மார்க்கல் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. உயிரை கொடுத்து என்ன இருந்தாலும் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா, பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். பேட்டிங்கில் முடியுதா, பேட்டிங்கில் பண்ணுவோம். ஃபீல்டிங்கில் முடியுதா, ஃபீல்டிங்கில் பண்ணுவோம். அந்த மாதிரி அவன் 100% என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருந்தான். அண்ட் அவன் அதுக்காக போஸ்ட் வேற போட்டான் நேத்தி. இந்த மாதிரி வந்துட்டு வேலையை முழுசா முடியாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓவர்டன் இருந்திருந்தாலும் மேட்ச் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஹூ நோஸ், பவுலிங்கில் வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கலாம், என்னவெல்லாம் நடந்திருக்கும். ஒரு பெரிய மிஸ் தான் ஓவர்டன் இன்னைக்கு, எதுவும் சொல்ல முடியாது. நான் இன்னொன்னு சொல்லுவேன், அவனுக்குலாம் இந்த பவுன்சிங்கான நல்லா இந்த பவுன்ஸ் வர பிச்செல்லாம் அவன் பேட்டிங் இறக்கி விட்டுருந்தா கூட அவன் அடிச்சிருப்பான். நல்லா பவுன்ஸும் போட்டிருப்பான். மிச்சல் மார்ஷிக்கு நல்லா லைன் லென்த் அந்த 150 அதெல்லாம் போட்டிருப்பான். ஸோ அவன் இல்லாத பெரிய மிஸ் தான் கைஸ். ரிதம்ல இருக்க பிளேயர்லாம் மிஸ் ஆன காண்டு தான். ஆயுஷ் மாத்திரை மிஸ் ஆனது காண்டு தான், இவன் மிஸ் ஆனது காண்டு தான். கலீல் மிஸ் ஆன, கலீல் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண இன்னைக்கு இனிஷியல் ஓவர்ஸ்ல. ஷமி மாதிரி அவன் ஒரு காட்டு காட்டியிருப்பான். என்னடா ஏய் நல்ல ஸ்விங் இருந்திருக்கும்டா, அவனுக்கு நல்ல ஸ்விங் இருந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வேற. ஆகாஷ் சிங் வந்துட்டு எப்படி அங்க போட்டானோ அந்த மாதிரி வந்துட்டு இங்க அவனுக்கு செமையா ஸ்விங் இருந்திருக்கும். ஆகாஷ் சிங்கை விட சூப்பரா ஸ்விங் பண்ணுவான், வேற விஷயம். பட் அவன் வந்து பிச்சை நல்லா யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், கலீல் இருந்திருந்தான் அப்படின்னா. சோ இந்த மேட்ச் வேற என்ன, டேக் அவேஸ் மட்டும் மார்ஷ் தான் கொஞ்சம் உருசா. மிச்சல் மார்ஷ் கைடி குத்துறாங்க கைஸ். மிச்சல் மார்ஷ் பொளந்துட்டான். பைசன் இஸ் பைசன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டேய் நீ தான் போயிட்டலடா வெளியே, ஏன்டா எங்க உயிரை வாங்குறேன்ற மாதிரி தான் எனக்கு பண்ணிட்டு போனான் அவன். போற போக்குல சாமி, போற போக்குல ஒரு காட்டு போயிட சாமின்ற மாதிரி தான். ஆனா காட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் அந்த மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப சின்சியராக இருக்கணும். ஹோம் மேட்ச். ஸோ அந்த ஹோம் மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ 100% கொடுக்க முடியுமோ கொடுங்க, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஹோம்ல எஸ்ஆர்ஹெச் வரைக்கும் நமக்கு ஆப்போசிட்டா மண்டே. ஸோ ஹோம்ல சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி 2 மேட்ச் தான் அதை ஜெயிச்சிருக்காங்க, 1-2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு பொழந்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாசிட்டிவ் சொல்லிட்டான், பொழந்துருங்க. நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும்டா, நானே வந்துட்டு நீ நிறைய ஹோப்ஸோட இருந்தேன்டா. சரி இவனுங்க வந்துட்டு கார்த்திக் சர்மா அடிக்கிற 180 அடிச்சிட்டானுங்க. ஏன்னா பிச் ரிப்போர்ட்ல இது பண்ணும்போது இவங்களுமே வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸுமே வந்துட்டு பிலோ 180 அடிச்சாலே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ருத்ராஜும் 170+ அடிச்சோன்னா நாங்கள் வின்னுன்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருந்தான். தெரில எங்க பவுலிங்ல தான் சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாத பிச் மாதிரி தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு இவங்க எடுத்துட்டே வரல. 100 நல்லா தானே போட்டிருக்கான், ஏன் இவங்க ஸ்பின்னர் எடுத்துட்டு வரல எனக்கு அதுதான் புரியல. அந்த சைட்ல 100ம் அக்கீலும் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு டைட் ஆகி இருப்பாங்கன்னு தோணுது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு புரியவே இல்லை எனக்கு. அவன் இயல்பு நிலைக்கு திரும்பியது சிஎஸ்கே. இது இப்போ நம்ம நிலைமை வந்து ஆர்சிபி நிலைமை மாதிரி இருக்குடா. கால்குலேட்டர் வச்சு உட்காந்துருக்கோம். பழைய ஆர்சிபி மாதிரி உட்காந்துருக்கோம். பழைய அப்படிப்பட்ட சீசனே வேணாம் எனக்கு, வேணாண்டா. அவனுக்கு சிஎஸ்கே மாதிரி மேல உட்காரும்போது நம்ம ஆர்சிபி மாதிரி இருக்க கூடாதுடா. என்னடா தப்பு?
தப்புலாம் இல்ல. அவங்க 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 வேணாம், எனக்கு வேணாம். அவனுக்கு பழைய ஆர்சிபி எப்படி ஆடி போயிட்டு தோத்துட்டு வந்துருவானுங்க, அந்த மாதிரி இருக்கு சொல்றேன். அதுக்கு முதல்ல தோத்துட்டு போயிடணும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு எனக்கு அவ்வளோதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. வேற எந்த இன்புட்ஸும் எனக்கு இல்லை. அவ்வளோதான் எனக்கு. அண்ட் நம்ம கொஞ்சம் லைட்டா முதல்ல ஜெயிச்சிட்டாங்கடா ஹோம் கிரவுண்ட்ல. என்னடா ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சிட்டானுங்க? ஆமா எல்எஸ்டி. ஆமா ஆமா, அது வேற மென்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வந்துட்டு அவங்களோட ஊர் மக்களை சந்தோஷப்பட்டுதான் போயிருக்கோம். எனக்கு தெரியும் சிஎஸ்கே உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நான் தான், எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல, ரைனாவோட ஊரு, அதனால நம்ம விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லலாம். ஆமா கைஸ், சிஎஸ்கே ரொம்ப நல்ல மனசு போட்டவங்க அப்படி சொல்லி ஆறுதல் ஆயிக்க வேண்டியதான். ஓகே மாஸ், நாளைக்கு 2 மேட்சா டபுள் ஹெட்ரா? நாளைக்கு சிங்கிள் ஹெட் தான், சண்டே தான் டபுள் ஹெட். ஸோ நாளைக்கு மேட்சுக்கு முன்னாடி நம்ம லைட்டா 2 மேட்ச் பத்தி பார்த்தே ஆகணும். ஸோ 2 மேட்ச் கூட வேணாம் எனக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்ச் பத்தி பார்த்தே ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், அந்த மேட்ச் பத்தி மட்டும் பேசிடலாம். ரொம்ப அப்படியே ஆர்வமா. அதேதான் திரும்பியது பஞ்சாப். நான் என்ன சொன்னேன், 2018 வரை இவனுக்கு ஆக்கி விட்டுறானுங்க பயமா இருக்குன்னு, கரெக்டா அந்த மாதிரி ஆக்குறானுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஒத்துக்கவே முடியல. ஏண்டா உனக்கு டீம் இருக்கு, உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஏன்டா இப்படி சோக் பண்றீங்க? பேட்டிங் நல்லா தாண்டா போயிட்டு இருந்துச்சு தருணே. ஒருத்தன் சாம்ராணி போடுற மாதிரி ஒருத்தன் வந்தான் சார். 14க்கு 14 வின் பண்ற பாக்குறியான்னு ஒரு மீம் போட்டான் சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார் இந்த பஞ்சாப்க்கு. நம்மளுக்கு எப்படி ஆறுச்சாமி மீம் போட்டோன்னே அடிச்சா இதாச்சோ, அந்த மாதிரி அவனுங்களுக்கு ஆயிடுச்சு. ஒன்னும் பண்ண முடியல. என்னடா இவனுங்க நம்ம பசங்க என்னடா இப்படி போடுறானுங்க, இவனுங்களை அடுத்த வருஷம் நம்மளுக்கு கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா இப்படி பண்றானுங்க. தாக்கூரும் சாகரும் இன்னும் இப்படி நல்லா போடுறானுங்க. அவனுங்க வந்து நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணானுங்க, நம்ம தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி போடுறோம். ஏய் தாக்கூர் சூப்பரா போட்டான்டா. ஆமாண்டா, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றானுங்கடா. சென்னை உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்றானுங்கடா, நம்ம தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலன்ற. செமையா போட்டானுங்க 2 பேரும். சாகர் போட்ட இனிஷியல் அந்த ஓபனர் இவனுக்கு பிரேம் சரியாக்கு போட்ட பால் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் தாக்கூர் வந்துட்டு நேத்து என் தலைவன் பேட்டிங் தாங்க ஹைலைட். 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆன நம்ம தலைவன் ரோஹித் சர்மா தான். தலைவா இந்த மாதிரி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நேத்து. அவன் நல்லா ஜாலியா ஆடுற பிளேயர். தர்மசாலாம் வந்துட்டு குட்டியா கிரவுண்ட் இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா ரோஹித் வந்து சுத்துவான், 2 6 போவோம், அவுட் ஆயிடுவான்னு நினைச்சேன். அவன் என்னன்னா நான் நிக்க போறேன்னு நின்று 2 6 அடிக்க வேண்டியது 20 பால் கன்சியூம் பண்ணி ஆடிட்டான். அதுதான் கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அது தவிர வேற எதுவும் இல்லை. இவன் ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான பிளேயர் யாருன்னா பும்ரா. எனக்கு பும்ரா கேப்டன்சி சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா பவுலர்ஸ் ஹேண்டில் பண்ணான். எந்தெந்த இடத்துல வந்து பவுலர்ஸ் கொடுக்கணுமோ அங்கங்க கொடுத்தான். கேப்டனா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபைனல் ஓவர் போட்டான். இது தவிர வேற என்ன வேணும் ஒரு கேப்டனுக்கு? எனக்கு ரொம்ப ஃப்ரண்ட்ல நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவன் நின்று எல்லாத்தையும் செஞ்சான். கரெக்டா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா, ஜாக்ஸையும் உனியும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். இதுதான்டா டீமுக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கைக்கும் கொடுக்காதீங்க, எனக்கு பும்ரா கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் பும்ரா பார்த்துப்பான்னு தோணுது. கொஞ்சம் அவனுக்கு வந்து இந்த ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து உனக்கேடா கொடுக்கணும், சும்மா சொல்ல வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு பும்ரா பண்றது பெட்டர் அடுத்த சீசனுக்கு. இந்த சீசன்லயே வந்துட்டு ரிமைனிங் மேட்சஸ் இவனுக்கு கொடுங்க. ஸ்கை ஆட மாட்டான், அதுக்கப்புறம் ஹர்திக் ஆட மாட்டான், பும்ரா வச்சு ஆடுங்க. அவன் பாருங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2-3 மேட்ச் பும்ரா ஜெயிச்சு குத்துட்டான் அப்படின்னா எல்லாம் பும்ரான்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ பும்ரா பெட்டர். அண்ட் திலக் வர்மா வந்து ஒரு தடவை இந்த ஹர்ஷதீப் பையன் போல்ட் எடுத்துட்டான். இந்த திலக் வர்மா பையனை ஸ்டெம்பை உடைச்சு அன்னையில இருந்து பார்க்கும் போதெல்லாம் பஞ்சாப் போலகிறான் இந்த திலக் வர்மா. அது மட்டும் இல்லடா, அது மட்டும் இல்ல. ஆக்சுவலா திலக்க வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். ஸோ திலக்க வந்துட்டு ஹர்ஷ்தீப் வந்துட்டு அந்தேரி அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்தேரினா கருப்பு சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு பிளாக் அப்படின்ற மாதிரி அவனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றது. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் வந்துட்டு எவ்வளோ வருஷமா கூட இருக்கோம் தெரியும். நாங்கள் என்னைக்காச்சும் ஒன்று அப்படி பேசியிருக்கோமா, இல்லை அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோமா? ரேஷியல் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி தப்புதாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்றதே முதல்ல ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எதுவுமே பேசக்கூடாது கைஸ். அவன் அஃபண்ட் ஆறானா இல்லையான்றத பொறுத்து தான் உங்களோட டாக் இருக்கணும். அவன் அஃபண்ட் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல எத்தனை பேர் மேல பேசுவாங்க.
அது நீ வந்து சோஷியல் மீடியால போடுற அதை எவ்வளவு பேர் பாக்குறாங்க, நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற, அதுவும் கம்பேரிசன் கொடுக்குறான்டா. அமர்ந்தீர் பாரு, அவன் பஞ்சாபி எப்படி இருக்கான் பாரு, நீ என்ன இப்படி இருக்கன்றான். உனக்கு எதுக்கு அது? அண்ணவா போலிங் போட்டோமா, இல்ல ஒழுங்கா அவர் 2 போட்டோமா? வேர்ல்ட் கப் ஜெயிச்ச நக்கல்ல இருக்கார் போல இருக்கு பாவம். இப்படி அது கொஞ்சம் ஓவர்ரா. நீ பேசுறா பரத், இதெல்லாம் நீ தானே வேண்டாம். கரெக்டா பேசணும். அதுதான் கைஸ், இது வந்துட்டு நான் சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப ஃபோக்கஸா கேளுங்க. இங்க வந்துட்டு ஒருத்தர் நம்மளுக்கு ஆப்போனண்டா இருக்கான் அப்படின்னாலும் அவன் என்ன சொல்ல வரான்னு முதல்ல ஃபுல்லா கேட்டுருங்க. அப்புறம் யோசிங்க, சரி இவன் ஏன் இதை சொல்றான்னு யோசிச்சாதான் உங்களுக்கு வந்து இது புரியும். நாங்க இவன் ஹர்ஷதீப்போட ஹேட்டர்லாம் கிடையவே கிடையாது. நான்லாம் எந்த டீமே அவ்வளோலாம் ஹேட் பண்ண மாட்டேன். ஆர்சிபி பத்தி பேசினா எனக்கு ரீச் கிடைக்கும். ஓப்பனா சொல்ல போனா அதுதான். அதனால சும்மா பேசுவோம் தவிர எங்களோடலாம் பெரிய விராட் கோலி ஃபேன்லாம் இருப்பாங்களாலாம் எனக்கு தெரியாது. விராட் கோலி பேட்டிங் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்றானா அது ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான்னு நீங்க காது கொடுத்து கேட்டாலே அவன் ஏன் அதை சொல்றான்றதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, அப்ரெஸ் பண்ணுவான், ஒருத்தன் அப்ரெஸ் ஆவான். இதுதான் வந்து இதுல அப்ரெஸ் பண்றவன் எப்பவுமே அதை ஃபன்னா எடுத்துட்டு போயிடுவான். ஆனா அப்ரெஸ் ஆகுறதுக்கு தான் அதோட பெயின் இருக்கும், அதோட டிஃபெக்ட் என்னன்னு பேக்ல இருக்கும். போற போக்குல வந்து அந்தேரி அந்த மாதிரி சொல்லிட்டு போறதெல்லாம், அப்போ நீங்க யாரையுமே ஈக்குவலா பார்க்கலையா? நீங்க அந்த ஷீக்ஸ் ஐ மீன் பஞ்சாபி சிங்கோட இதுல பார்த்தாலுமே யாரையுமே அந்த மாதிரி பேசக்கூடாதுதான் இருக்கும். எந்த ஒரு ரிலீஜனுமே யாரையுமே ஒருத்தவங்க முதல்ல ஒரு ஹேண்டிகேப்டாவோ பிசிக்கலி சேலஞ்சாவோ இருக்கும்போது, எனக்கு ரெண்டு இதுல எது சொல்றேன்னு தெரியல, அதனால ரெண்டுமே சொன்னேன். அவங்களே வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஏன் நீ இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வச்சே ஜோக் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா யோசிக்க கத்துக்கிட்டோம், நல்லா பழக கத்துக்கிட்டோம். சரி ரொம்ப அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்க கூடாது, அவங்களுக்கு என்ன இதுவா இருந்தாலும் அவங்க என்ன பேசுற அவங்களோட நடவடிக்கையோ அவங்க செயலை வச்சுதான் அவங்கள நம்ம வந்து இது எடுக்கணும். அந்த அளவுக்கு எவால்வ் ஆனோம் நம்ம. ஒருத்தனோட கலரை வச்சா போயும் போயும் கலரு. ஒரு எல்ஐக்கேன்னு ஒரு படம் பார்த்தா அதுல பல்லு, அது கூட 100% நீங்க பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நான் சொல்றேன்ல, இந்தியால இருக்க யாருமே வெள்ளை கிடையாது. நம்மலாம் வந்து கொஞ்சம் பிரைட்டர் ப்ரௌன் தான். வெள்ளை நீங்க சொல்ற அந்த வெள்ளைனா பென் ஸ்டோக்ஸ் தான் வெள்ளை, பட்லர் தான் வெள்ளை, பிரைட் ஸ்டோ தான் வெள்ளை. இதுதான் கலரு. நீங்க சொல்ற ஒயிட் பீப்புள்லாம் அவங்க தான் ஒயிட் பீப்புள். நம்மலாம் ஒயிட் பீப்புளே கிடையாது கைஸ். சும்மா சொல்லிக்கலாம் இவனால கம்பேர் பண்ணா இது கலரை. இந்தியா விட்டு வெளில வாங்க எல்லாரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அவங்க வேற எதுவும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுப்பீரியர் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்தியா விட்டு வெளில வந்தாதான் தெரியும் என்னென்ன எப்படி பேசுறாங்கன்னு பாக்குறது நம்ம விசிபிளா பார்க்க முடியும். சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீ இங்க இருந்து நான் பெரிய ஆளு, நான் அங்க இருந்து நான் பெரிய ஆள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓவராலா பார்த்தா யாருமே பெரிய ஆளு இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துல காட்டிட்டு போயிடுவாங்க. இங்க நான் தாண்டான்ற ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்றதுன்னா, கேலக்சி வந்து இவ்வளவு பெருசு இருக்கும், நம்ம உலகமே இவ்வளவு பெருசு இருக்குன்ற போது உலகமே பெருசு கிடையாது. நீங்க கலருக்கு, வெறும் கலருக்கு போட உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு. இது அவர் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து சாய் சுதர்ஷனை பார்த்து காலுன்னு சொல்லியிருக்கான். அது வந்து டெஸ்ட் சீரிஸ் எதுக்கோ போகும்போது எனக்கு தெரிஞ்சு ராய்டு தான் கரெக்ட் மச்சான். ராய்டு தான் கரெக்ட் நினைக்கிறேன். இவங்களுக்குலாம் ஏதாவது சொன்னா தூக்கி சொருகிடுவான் வாயிலே. யாரும் பேசுறேன்னு வச்சு கிரிட்டிசைஸ் பண்றோமா அவ்வளவுதான். அவன் பர்சனல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான், அதை வச்சு யாருன்னா இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்கன்னா அதை பத்தி பேசலாம். இது பர்சனல் கூட கிடையாதுடா. இது என்னடா பண்ண சொல்றடி? இப்போ அவன் கருவா பிறந்துட்டான். இப்ப நீ வந்து அப்பர் ஹேண்ட்ரா என்ன பண்ணு. இப்போ வேர்ல்டு கப் போறோம், நான் வெள்ளையா இருக்கேன்னு எத்தனை போய் கொடு. அவன் வந்து நல்லா விளையாடி எத்தனை போய் கொடுப்பான். 2 பேரை யாரும் செலக்ட் பண்றான்னு பாத்துலாமா? ஏன்டா எங்க இருந்துட்டு உங்க பகுத்தறிவே அவ்வளவுதானாடா? Say no to racist jokes. Say no to ableist jokes. Say no racist jokes. No body shaming jokes. No caste jokes. No religion jokes guys. உங்க ஃப்ரெண்டா அவன் எதனா பண்றானா அதை வச்சு கலாய். ஒருத்த வந்து அந்த தத்துவாயின்னு தத்துவாய்க்கு இங்கிலீஷ்ல என்னதுடா? தத்துவாயா திக்குவாயா? திக்குவாய். நான் தத்துவாய்க்கு ஸ்டாமரிங். அவங்களையே நீங்க ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுவே அவங்க வந்து ஒரு இது பண்றதுக்கு அவங்களோட கஷ்டம் அவ்வளவு தெரியும். அவங்களே நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் திக்கிட்டு போறானா திக்கிட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை அதுல? அவன் ஏதோ உன் ஃப்ரெண்டா அவன் எதனா வந்துட்டு ஃபன்னா பண்றானா அதை கலாய்க்கிறியா? நீ திருப்பி கலாய்க்கிறியா? ஜென்ரேஷனே பிளட் லைனே இழுத்து கலாய்க்கிறதுனா கூட பசங்க கலாய்ச்சிப்பானுங்க.
ஆனா இந்த கலரு, பாடி ஷேமிங்கு, கேஸ்ட், ரிலீஜன் இந்த ஜோக்ஸ் எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தப்பு. இதுக்கெல்லாம் நான்லாம் என்னைக்குமே துணை போகிறதே கிடையாது. நான் பண்ணியிருக்கேயான்னு கேட்டா நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அறிவு இல்லாத வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். என்னையும் பண்ணியிருக்காங்க, புள்ளிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு வந்துட்டு நான் ஒரு இடத்துல புள்ளி பண்ணும்போது எனக்கு அது ஜாலியா இருந்துச்சு. என்ன ஒரு இடத்துல புள்ளி பண்ணும்போது ஓகே அன்னைக்கு நம்ம பண்ணும்போது இந்த கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. அதுல இருந்து நான் பண்றது இல்லை. உங்களுக்கு நாங்க சொல்ல முடியும். நீங்க எங்கன்னா மாட்டீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிடும். அதான் அடிப்படாத வரைக்கும் எல்லாம் இதுதான், அடிப்பட்டா புரிஞ்சிடும். அதுதான் ஓட்டு தரும். ஸோ அதுதான் இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இதுக்கப்புறம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஐ கெஸ் அர்ஷ்தீப்புக்கு ஏதாச்சும் வந்து ஃபைனோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு மேட்ச் பேனோ போட்டு கொடுங்க, கொஞ்சம் புத்தி வரட்டும். நான் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்க சொல்லுவேன். உட்கார வைங்க, ஒரு மேட்ச் உட்கார வைங்க. டீம் அஃபெக்ட் ஆகுதா, நான் பஞ்சாப் உட்கார வைக்க சொல்ல, ஐபிஎல் கமிட்டியை உட்கார வைக்க சொல்றேன். ஒரு மேட்ச் உட்கார வைங்க, டீம் அஃபெக்ட் ஆனாதான் புத்தி வரும். ஸோ அது அண்ட் மும்பை வந்துட்டு பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் தான். இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 2 டீம்ஸோட வச்சிருக்கானுங்க. ஒன்று ராஜஸ்தானோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுங்க வந்துட்டு என்ன ஸ்பாயில் பண்ணலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு கதை. யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துட்டு நக்கின்னு போயிடும். ராஜஸ்தானுக்கு கண்டிப்பாக நக்கின்னு போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ராஜஸ்தானை எப்படியா தோக்கச்சிருங்கடா ப்ளீஸ்டா. நாங்கள் 2 மேட்ச் இப்படியா ஜெயிச்சு மேலே போயிடலான்னு பார்க்குறோம். எஸ்ஆர்ஹெச்சோ பஞ்சாபோ யாரையா கீழே தள்ளிட்டு நாங்கள் மேலே போனோம். ஸோ அவ்வளோதான் என்னோட இது. இந்த மேட்ச்க்கு வேற எதுவும் கிடையாது. அவங்க டீம்ல ஒமர் ஜாய் சூப்பராக ஆடினான். அவங்க அம்மா இறந்து போய் திருப்பி ஆப்கானிஸ்தான் போயிட்டு திருப்பி வந்து இப்போ டீமுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றது பெரிய விஷயம். பவுலிங்கும் நல்லா போட்டான். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ஜிடிக்கும் கேகேஆருக்கும். ஆமா, ஜிடி வர்சஸ் கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ்ல தான் நடக்குது. ஸோ ஏன்னா நினைக்கிறேன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை பார்க்க போறோம்னு எனக்கு தோணுது. 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஜெயிச்சா ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு ஃபின்னாலன் ரபாடாவை டேக் ஓவர் பண்ருவான்னு தோணுது. ரபாடா தான் ஃபார்ம்ல இருக்கான், ஆனா ரபாடாவை ஃபின்னாலன் பண்ருவான்னு தோணுது. கைஸ் நான் ஃபோன் ஒன்ல ஸ்டாட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் அதுதான் தோணுது. ஃபினாலன் வந்துட்டு இந்த டச் வந்துருச்சு. நான் போன மேட்சும் நல்லா ஸ்டார்ட் தான் கொடுத்தான். ஸோ ஐ கெஸ் ஈடன் கார்டன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவை எப்படி செமிஃபைனல்ஸில் ஓட விடட்டானோ அதே மாதிரி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ரபாடா டேக் ஓவர் பண்ணி இது பண்ணிடுவான்னு தான் தோணுது. ஆனா 33 பால் 100 செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவோட மறக்க முடியாதல்லவா. ஆனா இவன் இருக்கான். ஆமா ஆமா, பட் அந்த ரபாடாவும் இந்த ரபாடாவும் ஒரே ரபாடா இல்ல. அந்த ரபாடாவோட இந்த ரபாடா ஒரே ரபாடா இல்ல. ஸ்பீடா போடுறான். ரொம்ப ஸ்பீடா போடுறான்டா ரபாடா. நீ வேர்ல்ட் கப்புக்கு இதுக்கும் பார்த்தாலே ஸ்பீட். ரபாடா பழைய ரபாடா, இது விண்டேஜ் ரபாடா. இது ஆஷிஷ் நாரா ஏதோ பண்ணிட்டான். ஸ்டாட்ஸ் படி பார்த்தா 7 மேட்ச்ல 6 மேட்ச் இது பண்ணிருக்கான். 200 மேல தான் ஸ்ட்ரைக் வச்சிருக்கான் ரபாடா கிட்ட. ஆமா, ஸோ ஐ கெஸ் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. ஸோ கார்த்திக் தியாகி வந்துட்டு ஆக்சுவலா பவுன்சர்ஸ் சூப்பரா போடுறான், யார்கர்ஸும் சூப்பரா நெயில் பண்றான், பவுன்சர்ஸும் சூப்பரா போடுறான். ஸோ அது வந்து ஃபின்னாலனுக்கு டேஞ்சரா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா ரஹானேக்கு கண்டிப்பா டேஞ்சரா இருக்கும். ஸோ ரஹானே வந்துட்டு அந்த பவுன்சர் புரியல. கார்த்திக் தியாகியா? கார்த்திக் தியாகிடா. டேய் கார்த்திக் தியாகி கேகேஆர் பிரசித் கிருஷ்ணா சொல்றியா நீ? இல்லடா, கார்த்திக் தியாகி பத்தி தான்டா பேசுறேன். கேகேஆரோட தான்டா மேட்ச். கார்த்திக் ஆமாண்டா, கார்த்திக் தியாகிய ரஹானேக்கு அகைன்ஸ்டா போட போறான். சாரி ரஹானேன்ற பாரு, இவன் கில்லுக்கு ஆப்போசிட்டா போடுறான்ல. சோ கில்லு டேக் ஓவர் பண்ணிடுவான். பட் அது வந்துட்டு சாய் சுதர்ஷனுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட்லருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும். அண்ட் மற்ற பேட்டர்ஸ்
ஜிடில வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் சொல்லவே வேணாம், மேட்ச்க்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேசன் இப்போ ஹோல்டர் ராகுல் இப்போ திவாகர். பாருங்க கைஸ், பட்லர் தான் நாளைக்கு அடி எழுகிறான். எனக்கு தெரியும் அவ்வளோ ஹை ஸ்கோரையே பட்லர் வந்து தனியாலாம் நின்று ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் மறக்க முடியாது. சுனில் அரையெல்லாம் டேக் ஓவர் பண்ணோம்னா எங்க ஆள் பட்லர் ஆள முடியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தருணே நான் வந்துட்டு டேய் நீ சொன்னா நான் பட்லருக்குலாம் போக மாட்டேன்டா போடா, நீ சொன்னா இது பார்த்தா ஆகுது. பட்லர் போல நான் எனக்கு என்னமோ இது வந்து கில்லோட கேம்னு தோணுது. ஸோ கில்லு வந்து நின்று ஆடி கொடுப்பான்னு தோணுது. ஏன்னா 2-3 மேட்ச் வந்து ஸ்டார்ட் நல்லா பண்ணிட்டு அவுட் ஆயிட்டான். ஸோ ஐ கெஸ் கில் இந்த மேட்ச் வந்துட்டு நின்று ஆடி கொடுப்பான்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு இந்த கிரவுண்டை பற்றி நல்லாவே தெரியும். 18லேருந்து கிட்டத்தட்ட 21 வரைக்கும் இந்த கிரவுண்டு தான் அவனுக்கு ஹோம் கிரவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் குஜராத்லாம். ஸோ குஜராத்துக்கு முன்னாடி, அதாவது அகமதாபாத் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி ஒரு அகமதாபாத் ஸ்டேடியமா வந்துட்டு கில்லுக்கு இருந்திருக்குது. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கில் இந்த மேட்ச் நல்லா ஆடுவான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கில் அவுட் ஆயிடுவான்னு தோணுது. கில் அவுட் ஆயிடுவான்றியா? எனக்கு இல்லடா, சாய் சுதர்ஷன் தான் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச் ஆட, இவனுக்கு 2 பேரும் ஒன்னா ஆட மாட்டானுங்கடா, யாரோ ஒருத்தர் தான் ஆடுறானுங்க. ஸோ நான் கில்லு போறேன் இந்த மேட்ச்சுக்கு. கில்லு வந்துட்டு இந்த மேட்ச் நிப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட்லர் நிப்பான், பட் பெரிய ஸ்கோர் வராதுன்னு தோணுது. ஒரு பிலோ 30s இந்த மாதிரி தான் வரும். அதாவது இந்த மேட்ச் சாலிடா 120 அடிக்கலாம்டா, சரி 220 அடிக்கலாம்டா. சாலிட் 220 ஸ்கோர் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் அங்க அந்த சைட்லாம் கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு. பிளஸ் சம்மர் சீசன் வேற, பிச்லாம் கொஞ்சம் இதுவாகும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 180 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 180 தான் வரும்னு நினைக்கிறியா? நாளைக்கு வரும் சக்கரத்தி என்ன அவுட்டா? இன்னும் நினைக்கிறேன் வருண் ஆடுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய இன்ஜுரிலாம் இல்லை, திருப்பி வந்து டீமுக்குள்ள இருப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடணும். அப்படி நாளைக்கும் வெளில உட்காந்தான்னா பெரிய லாஸு. ஆனால் வருண் இருந்தான்னா கில்லு பொழந்துருவான். ஸோ அது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக விக்கெட்லெஸ் இது வரைக்கும் வரும் விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ அடி பொழக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஐ கெஸ் வருண் வந்தால் கொஞ்சம் சேஃப். பட்லருக்கு ஆப்போசிட்டாக போடுறதுக்கு நல்லா இருக்கும். வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம். ஸோ பெட்டர் வருண் இருந்தானா வந்துட்டு பட்லரை டேக் ஆன் பண்ணுறது ஈஸி. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வருண் சொல்ல முடியாதுல இந்த பட்லர் பையன். என்ன எனக்கு இந்த பட்லர் தான் நான் நம்பவே முடியாதுடா. திடீர்னு அடிச்சாலும் அடிச்சிருவான், அடிக்க முடியலனாலும் அடிக்க முடியாதுன்றவான். ஏன்னா வருண் அவன் டேக் ஓவரும் பண்ணியிருக்கான் பாஸ்ட்ல ஐபிஎல்ஸ் எல்லாம் பார்த்தா. இப்படியும் ஆயிருக்கு அப்படியும் ஆயிருக்கு. அதை எப்படி ஆயிருக்கும் தான் நம்மளால சொல்ல முடியல. ஸோ லெட்ஸ் see. இது வந்துட்டு பிளேஸ் டு வாட்ச் அவுட்னா சொல்ல முடியாத ஒரு இதுதான். பிளேஸ் டு வாட்ச் அவுட் நான் சொன்னேனே, நான் வந்து இவன் தான் கெல்லு தான் குஜராத்துக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் ஐ கோ வித் ரஹானே. ரஹானே நான் ஃபினாலே இருப்பேன் சார். இல்ல ஃபினாலே வேணாம். ரஹானே வேணாம், ஃபினாலே வேணாம். நான் வந்துட்டு இந்த மேட்ச் ஒரு சேஞ்சுக்கு நான் பச்சைக்கு போறேன். பச்சை ஆடணும் அப்படின்னா பச்சைக்கு போறேன். I will go with ரகுவன்ஷி. அந்த சைடு ஜிடிக்கு ஐ வில் கோ வித் சிந்து. நல்லா நிஷாந்த் சிந்து ஒரு சேஞ்சுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். ரகுவன்ஷி, நிஷாந்த் சிந்து. ஓகே. ஸோ மேட்ச் அப்ஸ் நிறைய நான் மென்ஷன் பண்ணிட்டேன். வருண் இருந்தானா வருண் வர்சஸ் கில்லு. ஸோ செமையா டேக் ஆன் பண்ணிருக்கோம். அண்ட் பட்லர் கில்லு தான். ஸோ எனக்கு கில்லு வந்து வருண் டேக் ஆன் பண்ணி பார்க்கணும். இன்ஜரி ரீப்ளேஸ்மெண்டா சென்னைக்கு நான் போயிட்டேன். ரொம்ப நாளா போயிடுறா. அவனுக்கு ஏதாவது அடிக்கிறதுக்கே ஆள் இல்ல. கேசவ மாதிரி ஒன்னு வெளில உட்காராம இருந்தா சரி. நான் வந்து ஒரு ஆண்ட்ரே ரசில் மாதிரி இந்த கதை வந்து நல்லா இருக்கும், கேளுங்களேன். இந்த கதை லிட்டரலா வந்து ஒரு 7 வருஷ கதை கைஸ். இன்னைக்கு வரைக்கும் எங்க நண்பர் இங்க நான் கை காட்டுறேன் படுற தருணை, இங்க அவன் போட்டோ வைக்கிறேன். இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு எங்க ஹவுஸோட கேப்டன். இவன் நானு தருணு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான். இவன் என்ன பண்ணா, இவன் ஒரு டீமுக்கு கேப்டனா இருந்தான். அந்த டீம் தான் வந்து எங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேவோட ஹைலைட்டான டீம். எதுவுமே ஜெயிக்கல.
அந்த என்ன அந்த அந்த பண்ணா வருஷத்தோட எல்ஐசி. நாளைக்கு அந்த வருஷத்தோட அந்த வருஷத்தோட ததிரா அது. ஒரு ஒரு ஸ்டார் பிளேயர் இருந்தானடா, ஒரு ஸ்டார் பிளேயர் ஒண்ணும் கிடையாது. கேசவன் தானேடா, ஸ்டாருன்னு ஆ கேசவன் தானேடா. அவன் தான் பெரிய வேலையா பார்த்தான் கைஸ். அவன் தான் பெரிய வேலையா பார்த்தான். என்ன பண்ணா, நாளைக்கு வந்து கிரிக்கெட்டுன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டாட்ஜ் பாலோ வாலிபாலோ ஏதோ வச்சாங்க கைஸ். என்ன பண்ணியிருந்தேன் அப்போ, நல்லா முடியெல்லாம் நல்லா நிறைய வச்சுட்டு இருந்தேன். அதான் நான் சொல்லிச்சு, முடி வெட்டு வந்தாதான்டா உன்னை நான் ஈவெண்ட்ஸ்ல சேர்ப்பேன் அப்படின்னு. முடியெல்லாம் வெட்டினேன் கைஸ். கிரிக்கெட் ஆட போறோம். இதுல என்னென்ன நோட் பண்ணோம்னா, நாங்க ஆடும் போது கேர்ள்ஸ் பார்ப்பாங்கன்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரே ஜாலியா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஸ்கோர் பண்ணலாம், நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டுன்னு. இதுல என்னன்னா, நான் போலிங்கும் ஃபேஸ் போலிங்கும் போடுவேன், ஓரளவுக்கு லெக் ஸ்பீடும் போடுவேன், பேட்டிங்கும் காட்டா மாதிரி நான் ஆடுவேன் கைஸ். முடிகிடிலாம் வெட்டு போய் நிக்கிறேன். இன்னைக்கு எப்படியோ நம்ம கிளாஸ் பையன் தானே, நம்மள எடுத்துருவான், நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். இல்லன்ட்டு பார்த்து ஒரு 9ஆம் வகுப்பு பையன் ஆட வைக்கிறான். என்னடா எனக்கு வெயிடா, என்ன ஆட செம்ம காலில் நின்றுக்கிறேன் காய்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே அந்த புதுசா வந்தான்ல ஒரு பையன், அவனா போடுறான் நேரம். அந்த பையன் இப்படி கை தூக்குறான், கை நடுவுல வந்து என் பக்கத்துல வந்து விடுது 6. இதுல அல்டிமேட் ஒண்ணு பண்ணாங்க காய்ஸ். நீ கிரிக்கெட் இல்லனா கூட என்னடா, ஜாவலின் த்ரோ சூப்பரா போறடா, உன ஸ்போர்ட்ஸ் டேல ஜாவலின் த்ரோல இருக்கிறது. அம்மா ஸ்போர்ட்ஸ் டேல ஜாவலின் த்ரோன்னு ஈவெண்டே இல்லை காய்ஸ். அப்படி ஏமாத்தினாங்க காய்ஸ். என்ன ஊர்ல மிச்சம் 3 டீமுக்குதா, 3 டீம்ல எதுல போயிருந்தாலும் சத்தியமா சொல்றேன், எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டு போன கிரிக்கெட்ல. இவனும் ஒரு ஹவுஸ் கேப்டன் தான். ஏன்டா தருண், நீ குத்துருக்க மாட்டியாடா? எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன்டா. ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு, ஒரு 10% ஆடுவேன் கைஸ். நான் நல்லாவே தான் கிரிக்கெட்டு. இவனுங்க கூட கிரிக்கெட் ஆடி இருக்கானுங்க, நான் நல்லாவே தான் ஆடுவேன். விட்டாங்க கைஸ். என்ன அவன் எனக்கு வந்து, எனக்கு மனசே கேட்கல. நான் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்கறேன், எம்மா என்னம்மா இது அப்படின்னு. ஐயோ கைஸ், இத்தனை வருஷம் ஆயுமே அவனை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் கைஸ். அந்த நாட்களை, அந்த நாள் நான் இவ்வளவு தியாகத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் நிக்கிறேன். சரி அப்படி பொத்திட்டு நில்லுன்ட்டான், மறக்க மாட்டேன்டா கேசவ். கண்டினியூ தரும். எப்பவும் போல அது வெளில வந்துருச்சு. கோபம், ஆத்திரம், வன்மம் எல்லாத்தையும் வெளில கொட்டிட்டான் பரத். அதோட இது திருப்பி வரும். ஏதாச்சும் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் பத்தி பேசும்போது இது திருப்பி வரும். ஏன்னா இது வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை வெண்ட் அவுட் பண்ணலன்னா பரத்துக்கும் போகாது அந்த கோவம். ஸோ திருப்பி ஏதாவது ஒரு மேட்ச்க்கு இது வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சப் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். உனக்கு ஏதாவது மேட்சப் இருக்கா? இருக்கு. பட்லர் விசஸ் நரேன். ஓகே. ஸோ பட்லர் வர்சஸ் நரேன் இந்த பக்கம். பட் இந்த சைடு வந்துட்டு கில் விசஸ் கார்த்திக் தியாகி கைஸ். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. கில்லு புல் நல்லா ஆடுறான். ஸோ நல்லா தான் இருக்கும். டாக்கர்ஸும் நிறைய டேக் ஆன் பண்ணுவான். பட் பார்ப்போம், நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த மேட்சஸ் பற்றி பார்த்தோம். லைட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்தியன் சர்க்கியூட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். இந்தியா ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்தியா பரத்? பார்த்தேன். இருது ஒரே நிமிஷம், அந்த ஸ்குவாடை நான் எடுத்துக்கிறேன். நானும் அதான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்தியா ஏ ஸ்குவாட் ஃபார் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து ஓடிஐ ட்ரை சீரீஸு. ஸோ இந்த ட்ரை சீரீஸில் வந்துட்டு 2 டீம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ஸ்ரீலங்கா, இன்னொன்று பங்களாதேஷ்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு கேப்டன் பண்ண போகிறது திலக் வர்மா. ஸோ வெல் டிசர்விங். திலக் வர்மா இதுக்கு முன்னாடி இந்தியா கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா இஸ் வெல் டிசர்விங் கேண்டிடேட் கேப்டனாக இருக்கிறதுக்கு. பிரியான்ஷ் ஆர்யா அவருக்கும் சரி, வைபவ் சூரியவன்ஷிக்கும் சரி, 2 பேரும் வந்து டிசர்விங். 2 பேரும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. ஓடிஐக்கு கொஞ்சம் சூனுன்னு தான் நினைக்கிறேன் பிரியான்ஷ் ஆர்யா, எனக்கு தெரியல. பட் சூரியவன்ஷி அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அண்டர்-19 வேர்ல்ட் கப்லேயே ப்ரூவ் பண்ணிட்டான். விட்டுருந்தா 200 அடிச்சிருப்பான் ஃபைனல்ஸில். இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சூரியவன்ஷி வந்துட்டு சூப்பர். பராக் நாங்கள் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவனை T20 கூட நீங்கள் எடுக்க வேணாம், ஓடிஐக்கு எடுத்து ஆட வைங்கன்னு. அவனும் வந்துட்டான், வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். பதோனி, அதுவும் நாங்கள் மென்ஷன் பண்ணோம். இஷாந்த் சிந்து,
பார்த்தோம் நம்ம போன மேட்ச்சே அவர் எப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு. ஹேண்டி பவுலர், பவுலிங்கும் போடுவார். ஹர்ஷ் தூபே மென்ஷன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஷெட்கே எனக்கு இது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஷெட்கே வந்தது. ஏன்னா ஷெட்கே ஹீஸ் அ ஃபினிஷர், பட் அவர் இந்த டீமுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான் எனக்கு. பிரப்சிம்ரன் சிங் அவரும் டிசர்விங். குஷாகரா அவரும் வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு விஜயசாரி அதுலலாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு இதுதான். விப்ராஜ் நிகம் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் என்னால் நம்ப முடியல, திடீர்னு விப்ராஜ் நிகம் என்ன ஆடுறாரு அப்படின்னு. யஷ் தாக்கூர் அண்ட் யுத்வீர் சிங் நம்ம வந்து விஜயசாரிலே பார்த்தோம், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கம்போஜ் அண்ட் அர்ஷத் கான் ஐபிஎல்லையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான். இதில் ஏதாச்சும் நீ வந்து உன்னோட பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா டீம்? எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நானா இதெல்லாம் சமகான்ல உட்காந்துருக்கேன், நீ வேற. நானா சும்மாவே பேசுவேன், நீ வேற பாயிண்ட்ஸ்னா எனக்கு எனக்கு இது என்ன பேசிஸ்ல எடுத்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு 10% கூட எனக்கு உடன்பாடே கிடையாது, ஓப்பனா சொல்ல போனா. திலக் வர்மா நீங்க கேப்டன் நீ ஏத்துக்கிற, ஆனா என்ன கேட்டா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து உட்காந்துருக்கான். மேபி அவன் இந்தியா டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தா ஐ எம் ஃபைன் வித். இல்லைன்னா திலக் வர்மா டிசர்விங்கா ஓகே, ஆனா கம்பேரிசன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டு வந்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிரியன்சாரியா ஒத்துப்பேன், வைபவ் சூரியவன்ஷி ஒத்துப்பேன், ரியான் பராக் கூட நான் ஒத்துப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் பாதோனி பதிலா எப்படி நீங்க வந்துட்டு இவனை விட்டுருப்பீங்க? ஐயோ, சாய் சுதர்ஷன் எப்படி விட்டாங்க எனக்கு புரியலையே. சாய் சுதர்ஷன் எப்படி விட்டாங்கன்னே எனக்கு புரியல. நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி விட்டாங்கன்னே தெரியல எனக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிலாம் ரொம்ப 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 அன்ஃபேர். எனக்கு நிஷாந்த் சிந்து இருக்கிறதே வந்து எனக்கு இதுதான். நான் ரொம்ப என்னதான் இது தமிழ் இதுவாக இருந்தாலும் எனக்கு நிஷாந்த் சிந்து இருக்கிறதே எனக்கு சர்ப்ரைசிங் தான். எனக்கு நான் இவரை தான் ஆடிட்டு போயிருப்பேன், ரகுவன்ஷி தான் ஆடிட்டு போயிட்டு இருப்பேன் கேகேஆர்ல. அவன் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டா இருக்கானே, நான் ரகுவன்ஷியே தான் ஆடி இருப்பேன். இன்னொன்னு வந்துட்டு ஹர்ஷ் தூபே ஓகே. சூரியவன்ஷி ஹெக்டே எனக்கு புரியல. மேபி ரிங்கு இந்தியா ஸ்குவாட்ல இருக்காருனா ஓகே. இல்லடா, நீ வந்துட்டு சொல்ற பிளேயர்ஸ் முக்காவாசி பேரு இந்தியா ப்ராபபிள்ஸ்ல இருக்காங்க. மேபி அவங்க வந்து இப்போ வரப்போற ஜிம்பாவே டூரோ இல்லாட்டி வந்து இந்த இன்னொரு ஏதோ ஒரு அயர்லாந்து டூரோ சம்திங் ஏதோ வரப்போகுதுன்னு பேசி போயிட்டு இருக்கு, ஆப்கானிஸ்தான் டூர் சம்திங். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல எல்லாம் ஆடுவாங்கன்னு தோணுது, சீனியர் பிளேயர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு. ஸோ அதனால பண்ணிருக்கலாம் தோணுது. ஆனா இல்லன்னு ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானடா. கரெக்ட் தான், பட் சாய் சுதர்ஷன் ஆடாதது எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இல்ல. சீரியஸா சொல்றேன், சர்ப்ரைசிங் எனக்கு வந்து ரியான் பராகே வந்துட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். தேவ்தத் படிக்கல் இருக்கும்போது தேவ்தத் சாய் கிஷோரை உட்கார வச்சு நீ வந்துட்டு ஆயுஷ் பதோனி ரியான் பராக் எடுப்பியான்றது என்னோட கொஸ்டின். இரு, நான் ரியான் பராக்கு கண்டிப்பா போவேன், ஓகேவா. நான் வந்து சூர்யான் செக்டேக்கு பதிலா தேவ்தத் படிக்கல் தான் போயிருப்பேன். ஏன்னா 700 ரன் அடிச்சிருக்கான் விஜயசாரில, 700 ரன்ஸ் சும்மா கிடையாது. சாய் கிஷோர் வந்துட்டு நல்ல போலிங் போட்டுட்டு இருக்கான்டா, பட் சாய் கிஷோர் வந்து டொமஸ்டிக் சர்க்யூட்ல சாய் சுதர்ஷன் வந்துட்டு அவன் வந்து விஜயசாரை ஆடல, ஓகேவா. அவன் விஜயசாரையில வந்துட்டு மிட் சீசன் தான் ஜாயின் பண்ணான்னு நினைக்கிறேன். அண்ட் ஐபிஎல் நல்லா ஆடி இருக்கான். மேபி அவங்க T20 சீரீஸ்னு இது பண்ணி அவன் எடுக்காம இருந்தா நான் சொல்லியிருப்பேன். பட் ஓடிஐ சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்ச அவன் மெயின் டீமுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க சாய் சுதர்ஷன் படிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி எடுத்துட்டு வரல அப்படின்னா பெரிய பெரிய லாஸ். அவங்க இப்போ குமார் குஷாகரா பதிலா நான் 200% வந்துட்டு நான் வந்துட்டு ரகுவன்ஷிக்கு தான் போயிருப்பேன். ஒத்துக்கவே மாட்டேன். ரகுவன்ஷி தான் போயிருப்பேன். விப்ராஜ் நிகம்லாம் எனக்கு சரியான சர்ப்ரைஸ். குருணால் பாண்டியா இருந்திருக்கணும். குருணால் பாண்டியா மெயின் டீம்ல இருக்கானா ஓகே, இல்லைன்னா நான் இங்க அசால்ட்டா எடுத்துட்டு வந்தப்ப குருணால் பாண்டியா அப்படி மெயின் டீம் போறானா நான் இங்க வந்துட்டு ஐயோ அந்த ஸ்பின்னர், ஐயோ ஆர்ஆருக்கு போடுறாங்கடா ஸ்பின்னர், டக்குன்னு நேம் வர மாட்டேது. யஷ்ராஜ் புஞ்சா இல்லடா ஸ்பின்னர் ரவி பிஷ்ணா எடுத்துட்டு வந்திருப்பேன் நானு. எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு எப்படின்னு புரியல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன். ஓடிஐ சர்க்கியூட்குள்ள அவங்க எடுத்துட்டு வந்த பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு ஓடிஐ டீம்ல வெல்வர்ஸ்டா இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே எடுத்துட்டு வரல. லைக் இதுக்கு முன்னாடி ஒரு 20-30 மேட்ச் ஆடின பிளேயர்ஸ் எடுத்துட்டு வரல. எல்லாம் பிலோ 10 மேட்சஸ் இல்ல பிலோ 5 மேட்சஸ் ஆடினவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா குருணால் பாண்டியா எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பிஷ்ணா எடுத்துட்டு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களாம் நிறைய மேட்சஸ் விளையாடிட்டாங்க, நிறைய மேட்சஸ் ஓடிஐ விளையாடிட்டாங்க. ஸோ திலக் வர்மா எடுத்து 3 மேட்ச் தான் ஆடி இருக்கான் ஓடிஐஸ். எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் வந்திருக்கலாம், படிக்கல் வந்திருக்கலாம் நீ சொன்ன மாதிரி. அதை தவிர வந்துட்டு மெயின் ஸ்குவாட்ல எனக்கு ரஜத் படிதார் இருக்கணும் T20 இதுல.
பட்டிடார் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கணும். T20 ஆமா. ஸ்ரேயஸ் ஐயரும் பட்டிடாரும் இருந்தே தான் ஆகணும். அவங்கள இக்னோர்லாம் பண்ணவே கூடாது. யஷ் ஆனா யஷ் எனக்கு இங்க தாக்கூர், ஒரே ஒரு யுத்வீர் சிங்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் பிரின்ஸ் யாதவ் வச்சிருக்கும் போது நான் இவங்க 2 பேரை யோசிக்கவே மாட்டேன். டேய், நான் அதுதான்டா ஓப்பன் சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் தான். T20s அண்ட் ODIs சேம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். அங்க வந்துட்டு அன்சுல் கம்போஜ் வந்ததுக்கு ரீசன் ஏன்னா அவன் விஜய் ஹசாரே சூப்பரா எஸ்தாக்கூருக்கு பண்ணான். பரவாயில்லையாடா. எஸ்தாக்கூருக்கு எஸ் பரவாயில்லையா. எஸ்தாக்கூருக்கு நான் தீபக் சார் எடுத்துட்டு போவான்டா, பேட்டிங்கும் கொடுப்பான்டா, ஸ்விங்கும் நல்லா போடுவான்டா. டேய் நான் திருப்பி சொல்றேன்டா, அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே சின்ன பிளேயர்ஸ். இது வரைக்கும் ஓடிஐல வெல்வெஸ்டா இல்லாத பிளேயர்ஸ், நிறைய ஆடாத பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து ஓடிஐ ஏ ஸ்குவாட கொஞ்சம் க்ரூம் பண்ண பாக்குறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சாகர் இப்ப நீ வந்து யஷ் தாக்கூர் ஏன் வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யஷ் தாக்கூர் இவனுக்கு ஆடும்போது, லக்னோவுக்கு ஆடும்போதும் சரி, இப்ப பஞ்சாபுக்கு போன வருஷமும் நல்லா போட்டிருந்தான். இப்ப எனக்கு தெரிஞ்சு யஷ் தாக்கூர் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. யுத்வீர் சிங் 150 கிளாக் பண்ற பவுலர், அவனை இன்னும் ஆர்ஆர் யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறதே ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். 150 சூப்பரா போடுவான். லக்னோவுக்கு போன சீசன்லாம் வந்துட்டு எப்படி போட்டான்னு தெரியும். அவனெல்லாம் ஆர்ஆர் கன்றாவியே யூஸ் பண்ணாம வச்சிருக்கானுங்க. யூஸ் பண்ணட்டும். எனக்கு தெரிஞ்சு நான் இவங்க 2 பேருக்கு எதுவும் குத்த சொல்ல மாட்டேன். பட் விப்ராஜ் நிகம் எனக்கு சத்தியமா தெரியல. விப்ராஜ் நிகம் எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. குஷாகராவும் வந்துட்டு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. விஜய் சார் நல்லா தான் பண்ணியிருக்கான். பட் தெரியல, பிரப்சிமரன் இருக்கும்போது எதுக்கு குஷாகரான்னு எனக்கு தெரியல. இவன் இருக்கானே, ரகுவன்ஷி இருக்கானேடா. ரகுவன்ஷிலாம் ஓடிஐ பிளேயர் தான்டா. ஓடிஐ நல்லா தான்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ரகுவன்ஷி எடுத்திருக்கலாம். அதுதான் விக்கெட் கீப்பிங்கும் பண்றானே. ரகுவன்ஷிக்கே போயிருக்கலாம். குஷாகராக்கு பதிலா ரகுவன்ஷி. தெரியல கைஸ். இதுல வந்து சவுத் ஜோன்ல இருந்து ஒரே ஒருத்தன் 2 பேர் இருக்காங்களா. ஒன்னே திலக்கு, இன்னொன்னு வந்து நிஷாந்த் சிந்து. சவுத் ஜோன் கிடையாது, நிஷாந்த் சிந்து கிடையாது சவுத் ஜோன். அப்படியா? நிஷாந்த் சிந்து தமிழ்நாடு பிளேயர் இல்ல? இல்ல, நிஷாந்த் சிந்து சிஎஸ்கே கலாடினா. நிஷாந்த் சிந்து வந்து ஆக்சுவலா வந்துட்டு நார்த்துக்கு இதுக்காரன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான்காரன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, திலக் வர்மா மட்டும்தான் ஒருத்தன் தான், ஒன்லி ஒன் பிளேயர். அவன் மட்டும்தான் வந்துட்டு இதுல இருந்து வந்து ஆடுறான். ஸோ பாத்துக்கோங்க, இதுதான் வந்துட்டு ப்ராப்ளம் இந்தியன் டீமுக்குள்ள. நீங்க சவுத்ல இருந்து பிளேயர்ஸ் எடுக்காம இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. டேலண்டட் பிளேயர்ஸ் இருந்தும் இக்னோர் பண்றதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அங்க ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, உனக்கு அங்க எல்லாமே இருக்காங்க, எல்லாமே இருக்கு, என்ன இல்ல? திலக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒருத்த மட்டும்தான் இந்த சவுத் ஜோன்லயே இருக்கானா? சத்தியமா எனக்கு புரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. பாப்போம், நம்ம மெயின் ஸ்குவாட் வரட்டும். இந்தியா ஸ்குவாட் ஏதாவது வரப்போற அப்கமிங் சீரீஸ்க்கு வந்துட்டு இவங்க ஒழுங்கா ஸ்குவாட் எடுக்கல அப்படின்னா சீரியஸா காண்டாவும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ ஏதாவது எண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் பத்தி உனக்கு பேசணுமா? அவ்வளவுதான் கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பீஸ்.